தனது அண்ணன் நல்லகண்ணு அவர்கள் உயிரிழந்தது பற்றி அறிந்து கதறி அழுது கொண்டிருக்கிறார் அவரது தங்கை கமலம் அம்மாள். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும் இந்த வீடுதான் நல்லகண்ணு அவர்களின் பூர்வீக வீடு. நல்ல வசதியான விவசாய குடும்பத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதியருக்கு 3வது குழந்தையாக 1925 டிசம்பர் 26 பிறந்திருக்கிறார். இவருடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என மொத்தம் 10 பேர். முத்துராமலிங்கம் அண்ணன், சேது அம்மாள் அக்கா, 3வதாக நல்லகண்ணு அவர்கள் பிறந்திருக்கிறார். 4வதாக வைகுண்டத்தம்மாள் தங்கை, சேது வைகுண்டராமன் தம்பி, முத்தம்மாள் தங்கை, இருளப்பன் தம்பி, லக்ஷ்மி தங்கை, கமலம் தங்கை, ஜானகி இவர்தான் கடைக்குட்டி. இந்த பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்தான் நல்லகண்ணு. நல்லகண்ணுவின் பெற்றோர் குழந்தைகள் அனைவரையும் படித்து வைத்து விட வேண்டும் என்பதில் கருத்தாக இருந்திருக்கின்றனர். அதனால் அனைவரையுமே உயர்கல்வி படிக்க வைத்திருக்கிறார்கள். 1942-44 காலகட்டத்தில் தேச விடுதலை போராட்ட வீரர் அண்ணாச்சி சண்முகம் அவர்களிடம் காரல் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின் நூல்களை வாங்கி படித்து தத்துவ கண்ணோட்டத்தை பெற்றார் நல்லகண்ணு அவர்கள். பள்ளிக்கூட காலத்திலேயே ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். காங்கிரஸ் கட்சியில் இளம் வயதிலேயே சேர்ந்த நல்லகண்ணு இந்திய விடுதலை போராட்டங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பின்னர் கடந்த 1943 தனது 18வது வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த நல்லகண்ணு தோழர் நல்லகண்ணுவாக மாறினார். அன்று தொடங்கிய அவரது போராட்டம் இறப்பு வரை தொடர்ந்தது. 2ஆம் உலகப் போர் காரணமாக இந்தியாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் நல்லகண்ணு பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்கிறார். இதில் பத்தினி கோட்டம் என்ற இடத்தில் உணவை பதுக்கி வைத்திருப்பதாக அறிந்த நல்லகண்ணு ஜனசக்தி என்ற பத்திரிகையில் அது குறித்து எழுதினார். இதன் மூலமாக அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு சென்றார். இதனால் 1000 நெல் மூட்டைகளை வெளியில் கொண்டு வந்தார். இது பஞ்சத்தால் பசியில் வாடிய மக்களின் பசியை தீர்க்க உதவியது. இதனாலேயே அந்த சுற்றுவட்டார மக்கள் நல்லகண்ணுவை இப்போது வரையிலும் மறக்காமல் பேசி வருகிறார்கள். Subscribe to One India and never miss an update.